ஹேஷ்பேக்கில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாடா அல்ட்ராசோன் காரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கார் எந்த ஷோரூம்லேருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்னா தி ட்ரூ சாய் கார்ஸ். இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னா சேலமில் இருக்குங்க. நியூவாக லான்ச் ஆயிருக்கக்கூடிய அல்ட்ராஸ் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பிரிஸ்டின் ஒயிட், பியூர் கிரே, ராயல் ப்ளூ, எம்பர் க்ளோ, டியூன் க்ளோ 5 டிஃப்ரெண்ட் நியூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மட்டுமே 13 மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 6 மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீசலில் பார்த்தீங்கன்னா 3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஜின்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து 1199 cc 3 சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா 88 PS at 6000 RPMல வந்து ரன் ஆகுது. இதனுடைய மேக்ஸிமம் டார்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 115 Nm at 3250 RPMல ரன் ஆகுது. இந்த கார்னுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக வந்து அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தோம்னா 3990 mm. இந்த வெஹிக்கிளோடைய வித் பார்த்தீங்கன்னா 1755 mm. இந்த வெஹிக்கிளோட ஹைட்னு எடுத்துக்கிட்டோம்னா 1523 mm. வீல் பேஸ்னு பார்த்தோம்னா 2501 வந்து இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஒரு டீசென்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது வந்து ஹேட்ச்பேக் கார் தானே, பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் இதில் வந்து 345 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து பெரிய லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிராவலிங்கில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுக்குறது நமக்கு நம்மளுடைய லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஃபியூயல் டேங்க்னு பார்த்தோம்னா 37 லிட்டர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வீல்ஸும் டயர்ஸும் அட்ராக்ட் பண்ணுற வகையில் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டயர் சைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 இன்ச்சஸ் டயர் வந்து 4 பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த காரினுடைய இன்டீரியர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதில் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இன்டீரியருக்குள்ள வந்ததும் டாடா சஃபாரியில் இருக்கிறனா டாடா அல்ட்ராஸில் இருக்கிறனான்றத கன்ஃபியூஷனே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்டீரியர் நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. டாடா அல்ட்ராஸை வந்து பர்ஃபெக்டான ஃபேமிலி கார்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வித் கம்ஃபர்டபுளாக நம்ம ட்ராவல் பண்ணுற விதத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக பாருங்கள். காருக்குள்ளே வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்ததுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லக்ஸரி ஃபீல் வந்து கொடுக்குது. நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட்ராக்டிவான ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இது மூலிமா நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். ஆடியோனுடைய வேல்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டீடைல்ஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும். இதில் 17 சென்டிமீட்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீடைல்ஸுமே நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்து சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸில் இந்த கார் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஒரு ஸ்மால் ஹேட்ச் பேக்கில் 6 ஏர் பேக்குங்கிறது ரொம்ப லக்ஸரியான கார்ஸில் தான் வந்து கொடுப்பாங்க. டாடா இந்த காரில் கொடுத்தது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக நான் வந்து பார்க்குறேன். இதில் எக்ஸ்பிரஸ் கூல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் நல்லா ஸ்வெட்டிங்கோட உங்கள் காரில் வந்து உட்காரும் போது இதை ஆன் பண்ணீங்கன்னா போதும், உங்கள் காரையே ஃபுல் கூலிங்காக வந்து ஆக்கிடும் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே. காரில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் சி டைப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்டு மூலிமா நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் இந்த காரில் ஒயர்லெஸ்ஸாகவே உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வாய்ஸ் அசிஸ்ட் மூலிமாவும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் நம்ம வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் மூட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய இந்த லைன் எல்இடியை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த எல்இடி லைட்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாங் போட்டு நல்லா காரில் வைப் பண்ணிகிட்டே வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 வந்து இன்பில்ட்டாகவே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தாண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரில் 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிளிக்கில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அப்ரோச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கார்ஸ் நம்ம வந்து இருக்கிற இடத்துல பார்க் பண்ணிட்டோம்னா நம்ம கார் எங்கே இருக்குன்னு நமக்கு உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து உங்கள் காரில் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் 90 செகண்ட்ஸ்னு சொல்லி அது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆனில் இருக்கும்போது நம்மளுடைய ஸ்மார்ட் கீ மூலிமா அன்லாக் பண்ணுறப்போ இந்த லைட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆன்லேயே வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம கார் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம கார் கிட்ட போயிடலாம். இந்த மாதிரியான
ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ரைட் சைட் மிரர்லேயும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட் மிரர்லேயும் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கேமரா மூலிமா நம்ம 360 டிகிரியில் நம்ம காரை வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த 4 கேமராஸ் மூலிமா 2Dலையும் நம்ம பார்த்துக்கலாம், 3Dலையும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரைட்டில் மட்டும் பார்க்கணும்னா ரைட்டில் மட்டும் பார்த்துக்கலாம், லெஃப்ட்டில் மட்டும் பார்க்கணும்னா லெஃப்ட்டில் மட்டும் கூட நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோலோவாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்பீட் சென்சிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு கார் மூவ் ஆகியிருக்கும். பட் ஆனால் நம்ம டோரில் இருக்கக்கூடிய லாக்கை வந்து லாக் போட்டிருக்க மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கார் மூவ் ஆக ஆரம்பித்த உடனே 4 டோர்னுடைய லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அதுதான் இந்த ஸ்பீட் சென்சார்னுடைய பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம சீட் கம்ஃபர்டபுளை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அட்ஜஸ்டபிளோட டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 சீட்டினுடைய ஹெட் ரெஸ்ட்டை வந்து நம்மளால் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். சீட் பாருங்கள், நான் அமுக்கி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம். அதே நீங்கள் 2 பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த 3வது சீட்டை வந்து நீங்கள் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஹேண்ட் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய ட்ராவலுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும். 4 சைட் டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக என்னோட ரிவ்யூவில் இந்த கார் வந்து ஒரு பட்ஜெட் ஃபேமிலி காராக வந்து நான் வந்து சொல்லுவேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவும் போக முடியுது, அதே டைமில் லக்ஸரினஸாகவும் நம்மளால் இந்த காரில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த அல்ட்ரோஸ் அக்கம்ப்ளிஷ்டு எஸ்னுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் பிரைஸ் வந்து 9,99,000 வந்து வருதுங்க. இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ், அதாவது ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12,22,000 வந்து வருதுங்க. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலம்னுடைய பிரைஸ் வந்து சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பிரைஸ் வந்து மாறும். அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட்டும் பிரைஸ் வந்து நிறையவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார் வாங்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நியூ மாடல் கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.